ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, இன்னைக்கு சண்டே ஸ்பெஷலாக என்ன செஞ்சு போகிறோம் அப்படின்னா, மட்டன் ரத்தம், ஆட்டோட ரத்தம் தான். நம்ம வந்து இன்னைக்கு ஆட்டோட ரத்தம் கிரேவி தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்ய போகிறோம் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து 2 ஆட்டு ரத்தத்தை வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ வந்து ரத்தம்லாம் கரையுது. ஸோ ரெண்டு ஆட்டோட ரத்தத்தை வந்து கழுவி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தரலாம். 1/4 ஸ்பூன் வந்து சோம்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், ஒரு பிரியாணி இலை, பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2 எடுத்து வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் தேவையான அளவு எடுத்து வச்சுக்கோங்க. இதில் வந்து நான் 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன். மல்லித்தலை தேவையான அளவு, அப்புறம் உப்பு தேவையான அளவு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 2 ஸ்பூன், பெப்பர் தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், சோம்பு தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் சீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 3 தக்காளி, 2 கொத்து கருவேப்பிலை, 4 பச்சை மிளகா. ஸோ அவ்வளோதான். இதை வந்து நம்ம இப்போ அடுப்பை பற்ற வச்சு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு அரை தேங்காய் எடுத்து அதோட பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அரை தேங்காய் மூடியை அப்படியே பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் இப்போ நம்ம செஞ்சிடலாம். சட்டி ஃபேன் வந்து காஞ்சிடட்டும் லைட்டாக. இதில் வந்து ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம். இப்போ வந்து 4-5 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன். இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் சோம்பு, ஜீரகம், பட்டை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டுடலாம். அதெல்லாம் பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சு வந்தோடனே நம்ம வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துடலாம். நாளைக்கு என்ன ரெசிபி செய்யலாம்னு சொல்லுங்கள். இல்லைன்னா நாளைக்கு என்ன வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லுங்கள். எங்கே போகலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல்னால சரி சண்டே ஸ்பெஷலாக ஏதாவது செஞ்சிடலாமே அப்படின்னு தான் வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து ஆட்டு ரத்தம் நம்ம சேனலில் வந்து போட்டதும் இல்லை. ப்ளஸ் நாங்கள் வந்து எடுத்து செய்யவும் மாட்டோம். எனக்கெல்லாம் பிடிக்காது, எனக்கு பிடிக்காது, தனிஷ் பிடிக்காது, தியா பிடிக்காது. அவர் கரெக்டாருன்னு அவருக்கு செஞ்சுதாரு. வந்து ஆட்டு ரத்தம் பொரியல் இது பொரியல் விருந்தில் எல்லாம் வைப்பாங்க. இது பொரியல், இது வந்து கிரேவி. ஓகே. இப்போ வந்து வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை போட்டலாம். கருவேப்பிலை லைட்டாக வதங்கினதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பச்சை மிளகா, ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஓகே, நல்லா வதங்கிடட்டும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தக்காளியை சேர்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம என்ன ஒரு நான்வெஜ் செய்யறதா இருந்தாலும் அந்த இதுக்கு வந்து நல்லெண்ணெய்லாம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா வந்து டேஸ்ட்டாக இருக்கும், செம்மையாக இருக்கும். வந்து தக்காளி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். தியா குட்டி தூங்குறாங்க. தனிஷ்க்கு இன்னைக்கு சண்டே லீவுனால வெளியே விளையாட போயிட்டான். பக்கத்து வீட்டு பாப்பா கூட விளையாட போயிட்டான், விளையாண்டுருக்கான். இன்னைக்கு மதியம் சாப்பாடு மாசு செல்வாவி. என்ன ஆட்டு ரத்தம் திங்க மாட்டேன்னா ஆட்டு ரத்தம் திங்க மாட்டேன், மண்டக்கறி, ஆட்டு தலைக்கறினா வாங்குறீங்க எல்லாம். எனக்கு பிடிக்காது, நான் சாப்பிட மாட்டேன். பிடிச்சிருந்தா சாப்பிடுவேன், அவ்வளோதான். இப்போ வந்து லைட்டா வந்து தக்காளியும் வெங்காயமும் வதங்கிடுச்சு. அடுத்ததான் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சொன்னாரு நேத்து அன்னதானம் 1 வாரம் கொடுத்து நிஷாக்கு ஃப்ரீயா விட்டுறலான்னு. இன்னைக்கும் வந்து ஏதாவது எடுத்து சமைக்க சொல்றாரு. இன்னைக்கு ஃப்ரீ தான், ஃப்ரீ தான் இன்னைக்கு ஃப்ரீ. அதுக்காக மத்தியான சாப்பாடு ஆக்குறது இல்லையா நீ? அது மாதிரி நினச்சிக்க, மத்தியான சாப்பாடு ஆக்குற, அவ்வளோதான். அப்படியா? சரி, ஓகே, மதிய சாப்பாடு ஆக்குறேன், ஞாபகம் வச்சுக்கிறாங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டாச்சு. லைட்டாக வந்து வதங்கிட்டு இருக்கோம். வதங்கினதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மசாலாலாம் சேர்த்துடலாம். இப்போ வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா 3 ஸ்பூன், சோம்புத்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். லாஸ்ட்டாக ஒரே ஒரு பொருள் மட்டும் வச்சுருக்கேன், பெப்பர் பொடி. அது லாஸ்ட்டாக தான் போடணும். நம்ம லாஸ்ட்டாக போடலாம். இப்போ வந்து இதெல்லாமே போட்டு வதக்கி விட்டுறலாம். ஆட்டு ரத்தம்னா என்ன ஆகும் சொல்லு? ரத்தம் ஊறும். எனக்குலாம் ஊற வேணும். ஆமாம். இப்போ வந்து நம்ம மசாலா எல்லாமே போட்டாச்சு. இப்போ வந்து ரத்தத்தை நம்ம ஊற்றிடலாம். இல்லை கழுவிட்டு தான் வச்சுருக்கா. நல்லா 3-4 தடவை கழுவிட்டேன். அது வந்து கரைஞ்சிருது ரத்தம் வைக்க. அதனால தான் எங்கள் அத்தையெல்லாம் வந்து நான் எப்படி அதை செய்யறதுன்னு கேட்டேன்.
அவங்க மாமியாலாம் வந்து அவிச்சிட்டு தான் செய்வேன்னு சொன்னாங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம கிண்டக்கூடாது. அப்படியே இருக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம மூடி போட்டு வச்சிடலாம். ஆமா, அவிச்சிட்டு தான் போட்டு வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா ரத்தம்லாம் அப்படியே சூப்பரா வேந்துரும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். அவிச்சிட்டு எல்லாம் அவிச்சிட்டு தான் செய்யணும். ஆனா கிரேவிக்கு வந்து அவிச்சிட்டு செய்யக்கூடாது. ஓகே, எங்க அத்தை சொன்னாங்க அவிச்சிட்டு தான் நாங்களாம் செய்வோம், ரத்தம்லாம் வாங்கிட்டு வந்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது வந்து நான் சரி இப்படிலாம் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு செஞ்சாச்சு. இப்போ வந்து இது வந்து ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அதுக்கப்புறமேட்டு என்னென்ன போடணும்னு பார்ப்போம். இப்போ நம்ம வந்து லைட்டா உப்பு போட்டுருவோம். இப்போவே அப்படியே போதும் தேவைன்னா போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சு. உப்போட நல்லா அந்த ரத்தம்லாம் கலந்து வேந்து வரட்டும். அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சிம்மிலேயே வச்சு 10 நிமிஷம் ஆகணும். ஏன்னா கீழே வந்து அடி பிடிச்சிடும். அதனால சிம்மிலேயே வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓபன் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பாருங்க, ஓபன் பண்ணி பார்த்தோன்னே இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நம்ம வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து தேங்காய் பால் சேர்த்தியாச்சு. இப்போ தேங்காய் பால் சேர்த்துனதுக்கப்புறம் இப்போ கிளறலாம். ஏன் அப்போ கிளறக்கூடாதுன்னா ரத்தம் வந்து உடஞ்சி போயிடும். இப்போ வந்து உடையாமல் சூப்பராக வரும். ஸோ அதுக்காக தான் அப்போ கிளறலை. இப்போ வந்து கிளறேன். இப்போ கிளறி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பாலில் வந்து உப்பு மசாலா எல்லாமே வந்து மிக்சட் ஆயிடும். உப்பு இருக்கான்னு பாரு. பார்க்கணுமா? அப்புறம் உப்பு இருந்தால் தானே நல்லா இல்லாட்டி நீங்கள் தானே சாப்பிடுங்க. சூப்பராக தான் இருக்கு. உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா? எல்லாம் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து இது 2 நிமிஷம் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பெப்பர் தூளும் மல்லித்தலையும் போட்டுருவோம். 2 நிமிஷம் பாருங்க எப்படி கொதி வருது பார்த்தீங்களா? நல்லா கொதிக்கட்டும், இல்லாட்டி அந்த தேங்காய் பாலோட பச்சை வாசனை வரும். அதனால ஒரு 5 நிமிஷமாவது கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மல்லித்தலையும் பெப்பரும் போடுவோம். வந்து நல்லா வந்து வேந்துருச்சு. உள்ள பார்த்தீங்கன்னா காஃபி கலரில் இருக்கணும். ஸோ இது அந்த மாதிரி காஃபி கலரில் வந்துருச்சு. ஸோ அப்படி வந்தாதான் அது வந்து வேந்துருச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம பெப்பர் தூளை தூவிடலாம். பெப்பர் தூளை தூவியாச்சு. அடுத்ததான் வந்து நம்ம மல்லித்தலையை சேர்த்துடலாம். இப்போ வந்து அவர் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுவார். வேற லெவல் வேட்டை தான் நினைக்கிறேன். ஓகே, வேட்டை தான். உங்களுக்கு தான் வேட்டை. வாங்க வாங்க, வேட்டை ஸ்டார்ட் ஆகட்டும். சரி சாப்பாடுலாம் இரு. ஃப்ரெண்டு கேமரா ஆன் பண்ணிக்கோ. இப்போ வந்து சாதம் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ அது கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நான் வந்து எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். கொடுங்க, சுட சுட ஆவி பறக்கிற தட்டில் எடுத்து வச்சுட்டு வந்துடுறேன். ரத்த கிரேவி ரத்த ஊற்றிக்கிட்டு வா. எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்ப்போம். ஏன்னா ரத்தம் வந்து பொரியல் நிறைய பேர் செஞ்சு சாப்பிடுவாங்க. அது ரொம்ப சிம்பிளாக ரத்தம் உப்பு போட்டு கொஞ்சோண்டு பச்சை மிளகா. ஆவி பறக்குது. தெரியுது ஆவி பறக்கிறது? தெரியல. ஓகே, சில பேர்லாம் வந்து சும்மா பொரியல் செய்வாங்கல்ல, பொடி மாசு, இது எக்கு பொடி மாசு செய்வாங்கல்ல, அந்த மாதிரி ரத்த பொடி அந்த இது மாதிரி போட்டு நல்லா செய்வாங்க. ப்ளஸ் அப்புறம் வந்து கிரேவி செய்வாங்க, குழம்பு வைப்பாங்க. ரத்தத்தெல்லாம் நிறைய பண்ணலாம். ஒதுக்கிது. சாப்பாடு இப்பதான் வடிச்சோம். சாப்பாடும் சுட சுட இருக்கு. ரத்த கிரேவியும் சுட சுட. ஆமா, ரொம்ப சூடு. பாப்பாக்கும் தர்னிஷுக்கும் பிடிக்காதுதான். நான் போட்டு மல்லு கிட்டி ஊட்டி விடலாம். குழந்தைங்களுக்கு அப்பதான் தெம்பு வரும். ஏங்க, நான் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லிடுறேன். ரொம்ப சூடு. கொஞ்சம் ஆற வச்சாவது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கு சார். சூப்பராக இருக்கு. உரப்பு தேங்காய் பால் ஊற்றுனதுனால அப்படியே லைட்டாக அப்படியே உரப்பெல்லாம் கம்மி பண்ணிருச்சு. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் மட்டும் போட்டு சமைச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா மிளகாத்தூள் மட்டும் போட்டு சேர்த்துக்கலாம். நான் வந்து மிளகாத்தூள், அப்புறம் வந்து பெப்பர் தூள், அப்புறம் வந்து பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு தேவை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றிக்கங்க. இல்லாட்டி ஏன் நான் வந்து தேங்காய் பால் ஊற்றுறேன் அப்படின்னா இந்த காரத்துக்கு வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோ. அந்த தேங்காய் பால் வந்து இனிப்பு இல்லையா, அதனால கம்மி பண்ணிக்கோன்னு தான் நான் வந்து லைட்டாக போட்டிருக்கேன். மற்றபடி நீங்கள் வந்து தேங்காய் பால் ஊற்றுனாலும், தேங்காய் பால் வந்து ஆப்ஷன் தான், ஊற்றுனாலும் ஊற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா அதுக்கு பதில் தண்ணி ஊற்றி கூட நீங்கள் கிளறிக்கலாம். தேங்காய் பால் ஊற்றுனீங்கன்னா சளிச்சு போயிடும், வச்சு சாப்பிட முடியாது. நீங்கள் கொஞ்சமாக எடுத்து சமைச்சிங்க அப்படின்னா அதுக்கு தேங்காய் பால் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து 2 ஆடு ரத்தத்தை வந்து செஞ்சுருக்கோம். ஆமாம், கிட்டத்தட்ட 1 லிட்டர் ரத்தம். அனுங்க 1 லிட்டர் ரத்தம் வரும். 2 இது வாங்கிட்டு வந்தது. ஈரல் மாதிரி இருக்கு. ஈரல் மாதிரி தான் இருக்கும். ஈரலை விட டேஸ்ட்டாக இருக்கும் ரத்த பொரியல். எப்படி இருக்கு பாருங்க. அதுவும் உள்ள அப்படியே
அல்வா தூள் மாதிரி இருக்கு. நான் அரைக்கல அப்படிதான் நினைச்சேன். சும்மா ரெட்டிஷா இருந்துச்சு கட் பண்ணல. அப்படி இருக்கு டேஸ்ட். நாக்கில் வச்சோடனே கரைஞ்சிருது. ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்காங்க நிஷா. ஓகே. சண்டே ஸ்பெஷல். Thank you. ஓகே. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம செல்வா vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பை பை. வாழ்க தமிழ். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கணும் அப்படினா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல இன்னும் என்னென்ன போடலாம், எங்கெல்லாம் போய் சுத்தலாம் அப்படின்னு சொல்லுங்க. வாங்க. ஓகே, பை பை. வாழ்க தமிழ். வாழ்க தமிழ். ஓகே, பை. சாப்பிட போயிட்டார் ஒரு ஆள். பை.